ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ், ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் டோன்ட் வரி, நான் இந்த இன்கை யூஸ் பண்ண மாட்டேன் அகெயின். ஓகே, இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸுங்கிற இந்த ஒரு டாப்பிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்டே பிளாட், polar plot and Nyquist plot. ஓகே ரைட். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா இது நம்ம நடத்துகிற முதல் வீடியோ கிடையாது. கேட்கலாம், JSMS 2.0 சேனல் இதானா சார் ஃபஸ்ட்டு வீடியோ? இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம ஆல்ரெடி நடத்தின EC2 மாடரேட் லெவல் கான்செப்ட் நடத்தியிருப்போம். அப்புறம் EC2 மாடரேட் லெவல் ப்ராப்ளம்ஸ் அதில் சால்வ் பண்ணியிருப்போம். இந்த செஷன் எதுக்காக அப்படின்னா கேட் லெவல் ப்ராப்ளம்ஸ்க்காக. கேட்டில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி EC2 மாடரேட் லெவலில் மட்டும் கொஷின் வராது. கேட்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் டு டஃப் லெவல் கொஷின் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ EC2 டஃப் லெவல் கொஷின் கேட்டில் இருக்கும். ஈஸி கொஷின் இருக்கும் கேட்டில், எப்போவுமே கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கேட்டில் டஃப் கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால தான் இந்த செஷன் மெயினாக எட்டு வந்திருக்கோம். இந்த செஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 3 to 4 லெக்சர்ஸ் பக்கமாக வரும்னு நினைக்கிறேன். மற்ற லெக்சர்ஸை விட கொஞ்சம் அதிகமாக வரக்கூட வாய்ப்புகள் இருக்குது. நம்ம 3 to 4 லெக்சர்ஸ் இதுவே வரும், நார்மல் ப்ராப்ளம் சால்விங்கே வரும். அதுக்கப்புறம் கேட் ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஏன்னா போர்டே பிளாட்டு, போலார் பிளாட், நைக்வஸ்ட் பிளாட், இந்த ஒரு செஷன் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 10 லெக்சர்ஸ் பக்கமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஓவராலாக சொல்கிறேன், கேட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து. ஓகேங்களா, கேட் ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம 2000 இருந்து 2010 அப் டு 2010 வரைக்கும் உள்ள கேட் ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்போ 2010க்கு அப்புறம் உள்ள ப்ராப்ளம் சால்வ் பண்ண மாட்டேங்குன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி 2010 அப் டு 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் வந்துட்டு ஆல்ரெடி இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சோர்ஸ் வந்து நான் வந்து காட்டலை. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இல்லாத சோர்ஸை வந்து நம்ம நடத்துவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், 2010 2024 வரைக்கும் உள்ள ப்ராப்ளம்ஸ் நம்ம என்ன செய்யலாம், அப்புறமா வந்து சால்வ் பண்ணலாம். சரி, ஓகே, நிறைய பேசியாச்சு. 1 செகண்ட் திருப்பியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த செஷன் ஃபஸ்ட்டு செஷன் கிடையாது. நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய JSMS அகாடமி சேனலில் EC2 மாடல் லெவல் நம்ம நடத்திட்டோம். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா EC லெவல் ப்ராப்ளமும் இருக்கும், மாடல் லெவல் ப்ராப்ளமும் இருக்கும், டஃப் லெவல் ப்ராப்ளமும் இருக்கும். ஓகேங்களா, ரைட். கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கலாம். கெயின் மார்ஜின் கேட்குறாங்களா? ஆக்சுவலாக இது ஒரு EC2 மாடல் லெவல் கொஸ்டின் தான். ஓகே, இது EC2 மாடல் லெவல் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 1 கெயின் மார்ஜின் கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் கெயின் மார்ஜினுக்கு? கொஸ்டின் நம்பர் 1 ஃபஸ்ட்டு நமக்கு கெயின் மார்ஜினுக்கான ஃபார்முலா தெரியணும். சார் நம்ம ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணலைங்களா சார், நம்ம வந்து ப்ரொசீஜர் தானே சார் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இது கேட் எக்ஸாம்ஸ்க்கான செஷன். ஸோ கேட் எக்ஸாமுக்கான செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பட் ஃபார்முலா தான் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொன்னேன். அதை தாண்டி உங்களுக்கு வந்துட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணி நான் சொல்ல வரல. ஓகேங்களா, கெயின் மார்ஜின் நார்மல் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன் டிபி. ஓகே, நான் என்ன வரும், 20 log 1 divided by GHJ omega tends to omega PCF ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. இதான் வந்து ஆக்சுவல் ஃபார்முலா. நம்ம இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கெயின் மார்ஜினை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மெத்தட் தான், எந்த ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறதில்ல. நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய ப்ரீவியஸ் கிளாஸை சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட் அதை போய் பார்த்துட்டு அதை வந்து கன்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், பழைய கிளாஸை பார்த்தவங்க நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதணும். கிவன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் கேயால் ஃபஸ்ட்டு மேலே மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஜீரோஸில். K டிவைடட் பை S + 5 ஹோல் கியூப் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதணும். என்ன வரும் அப்போது, S + 5 ஹோல் கியூப் ப்ளஸ் K = 0. எனக்கு A + B ஹோல் கியூப் ஃபார்முலா தெரியாது. ஸோ நான் தனித்தனியாக பிரித்து எழுதுகிறேன். தெரிஞ்சவங்க டேரெக்டாகவே அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா, எனக்கு அது அப்பப்போ மறந்துடும். ஸோ அதனால் ஓகே, ப்ளஸ் K = 0. அடுத்து என்ன வரும், S³ ப்ளஸ் 25S ப்ளஸ் 10S² ப்ளஸ் 5S²
plus 125 plus 50s plus k equal to 0. அடுத்த ஸ்டெப் என்ன? அடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். என்ன வரும்? s cube plus 10s square 5s square என்ன வரும்? 15s square 15s square plus 25s 50s plus 75s plus 125 plus k மட்டும் தான் இருக்குது. 125 plus k நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கெயின் மார்ஜின் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர் தாங்க. அதை வச்சு நம்ம கெயின் மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை பற்றி நம்மளுடைய மெயின் இதிலே வந்து நம்ம நடத்தியிருக்கோம். ஓகேங்களா? s cube s square. அடுத்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மார்ஜினல் ஸ்டேபிள் சிஸ்டமாக கேயோட வேல்யூ வச்சிங்கன்னா அதான் வந்து ஃபைனல் ஆன்சர் 175. ஓகே 175 எஸ் அவ்வளோதான். ஏன்னா எஸ் பவர் எஸ் கியூப் எஸ் ஸ்கொயர் எஸ் எஸ். ஓகே இப்போ இங்கே 15 வரும். இங்கே 125 ப்ளஸ் கே எஸ் பவர் ஒன்று என்ன சார் வரும்? 75 இன்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 75 இன்ட்டு 15 என்ன வரும்? 15 ரிமைனிங் டு 375. அப்போ 5 7 5 12 ரிமைனிங் 1. ஓகே 1125 1125 minus 125 minus k divided by 15. இது உங்களுக்கு புரியலன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ப்ரீவியஸ் கிளாஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நம்ம அதில் கிளியராகவே சொல்லி கொடுத்துருப்போம். ப்ளஸ் கே ரைட். இங்கே பாருங்கள் என்ன கிடைக்கும்? 1000 கிடைக்குமா? இங்கே 1000 மைனஸ் கேன்னு கிடைக்குமா? ரைட் 1000 மைனஸ் கே. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மார்ஜினலி ஸ்டேபிள் சிஸ்டமாக மாற்றணும். அவ்வளோதான். என்ன வரும்? 1000 minus k equal to 0. therefore k equal to 1000. எனக்கு பார்த்தீங்கன்னா k வந்து 1000 கிடைக்குது. அவங்க வந்து கெயின் மார்ஜின் வந்து இன் டிபியில் கேட்டிருக்காங்களா இல்லை நார்மலாக கேட்டிருக்காங்களான்னு பாருங்கள். கெயின் மார்ஜின் இன் டிபியில் கேட்டிருக்காங்க. டிபினா நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்? கெயின் மார்ஜின் இன் டிபி என்ன வரும்? 20 log k. ஓகேவா? அப்போது 20 log k ஈக்குவல் என்ன? 10,000. அப்போது 20 log 10 க்யூப்பா? இந்த க்யூப் முன்னாடி வந்துடுமா? 10 கேன்சலாக ஒன்றா? அப்போது 60 கிடைக்கிது எனக்கு. 60 டிபி. ஓகேவா? வித்தவுட் வெர்ச்சுவல் கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம். கேட் எக்ஸாம்லையும் உங்களுக்கு வெர்ச்சுவல் கேல்குலேட்டர் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் இந்த கொஷினுக்கான ரைட் ஆன்சர். ஓகேங்களா? இது ஈஸியான கொஷின் தான். இது ஈஸி டு மாரேட் லெவல் கொஷின் தான். இது ரொம்ப ஈஸின்னு சொல்லிட முடியாது. மாரேட் லெவல். ஓகேங்களா? ஒரு சிலருக்கு இது கொஞ்சம் குழப்பமாக இருக்குங்கிறதுனால சொல்கிறேன். நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயங்கரமாக டைம் எடுக்கும் இந்த ஒரு கொஷினை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தான் இந்த கொஷின் எட்டு வந்தேன். நீங்கள் இந்த மெத்தடில் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கஷ்டம் கிடையாது. ஈஸியான கொஷின் தான் அது. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நீங்கள் போடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒமேகா பிசிஎஃப் ஃபைன் பண்ணணும். ஒமேகா பிசிஎஃப் ஃபைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ட்ரெடிஷ்னல் மெத்தடில். ஸோ ஒமேகா பிசிஎஃப் ஃபைன் பண்ண அப்புறம் மாலில் சப்ஜி ஜே ஒமேகாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் பெரிய ப்ரொசீஜர். ஓகேங்களா? ரைட். கொஷின் நம்பர் 2 பார்க்கலாம். ஓகே இது கொஞ்சம் பெரிய கொஷின். கொஷின் நம்பர் 2 இது மாரேட் டு டஃப் லெவல் கொஷின் தான். கொஷின் நம்பர் 2 கொஷின் என்ன கேட்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த சம்ம சால்வ் பண்ணுறது ஈஸி. தி போலார் பிளாட் ஆஃப் g of s equal to 10 divided by s into s plus 1 whole square intercepts the real axis at omega equal to omega naught. Then the real part at omega naught and omega naught are respectively given by. நல்ல கவனமாக கவனிங்க. போலார் பிளாட் பார்த்தீங்கன்னா ரியல் ஆக்சிஸோட இன்டர்செப்ட் ஆகிருக்குங்கிறாங்க. இப்போ போலார் பிளாட் வந்துட்டு ரியல் ஆக்சிஸோட இன்டர்செப்ட் ஆகிருக்கு அப்படின்னா ரியல் ஆக்சிஸோட இன்டர்செப்ட் ஆகுது அப்படின்னா அங்கே இமேஜினரி பார்ட் என்னவாக இருக்கும்? இமேஜினரி பார்ட் ஆஃப் g of s என்ன இருக்கும்? 0வாக இருக்கும். ஏன்? இமேஜினரி காம்போனண்டே இருக்காது. ஒன்று பாருங்கள், இது ரியல் ஆக்சிஸ். ஓகேங்களா? இந்த ரியல் ஆக்சிஸில் வந்து பாருங்கள், இங்கே இமேஜினரி காம்போனண்ட் இருக்குமா? இருக்காது. ஸோ இந்த சம்மு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க டெக்னிக்கலாக சால்வ் பண்ண வேண்டிய சம்மு. ஓகேங்களா? இது மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது மாரேட் டு டஃப் லெவல் கொஸ்டின் தான். மாரேட் லெவல் கொஸ்டின் சொல்லலாம், டஃப் லெவல்னு சொல்ல வேணாம். டஃப் லெவல்னு ஒரு சில கொஸ்டின் இருக்குது. நம்ம அதை மட்டும் டஃப் லெவல்னு மென்ஷன் பண்ணுவோம். ஏன்னா டஃப் லெவல் கொஸ்டினுக்குள்ள மரியாதை பெறக்கூடாது. அது வேறு. SGJ ஒமேகா நான் போடுறேன் ஃபஸ்ட்டு. என்ன வரும்? 10 divided by j ஒமேகா இன்டு 1 + j ஒமேகான்னு வருமா? ஹோல் ஸ்கொயர். ரைட். இது முழுக்க பார்த்தீங்கன்னா இது டெரிவேஷன் பேஸ் பண்ண கொஷின். இது பாருங்கள். 10 divided by என்ன வரும்? j ஒமேகா இன்டு 1 - ஒமேகா ஸ்கொயர்
ப்ளஸ் 2j ஒமேகா. இது வந்து a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஓகேவா? சரிங்க, மைனஸ் வந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா a ப்ளஸ் ஐபி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் நான் நம்புகிறேன். இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். இதை நம்ம உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா டைம் போயிடும். ஸோ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இல்லை, நியாயமாகவே போகிறேன். ஓகே, 10 டிவைடட் பை என்ன வரும்? ஜே ஒமேகா மைனஸ் ஜே ஒமேகா க்யூப். இங்கே பாருங்கள், ஜே ஒமேகா ப்ளஸ் 2j ஒமேகான்னு இருக்கப்போ மைனஸ் ஜே மைனஸ் ஆகிடும் 2 ஒமேகா ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போது ரியல் காம்பனண்ட் இமேஜினரி காம்பனண்ட் ரெண்டாக பிரிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்க ஒரே கெஸ் பார்த்தீங்கன்னா இமேஜினரி பார்ட் ஆஃப் ஜி ஆஃப் எஸ் வந்துட்டு 0 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா 10 டிவைடட் பை மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர், இங்கே வந்து ப்ளஸ் ஜே நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒமேகா மைனஸ் ஒமேகா க்யூப் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஜே ஒமேகா மைனஸ் ஒமேகா க்யூப்னு இருக்கா. நம்ம காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்து நம்ம என்ன செய்யலாம், இதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் பிரிக்கிறதுக்காக தான் பண்ணுவோம். இது 12th படிச்சுட்ருக்கோம். ஸோ பேசிக்கான விஷயம். ஸோ மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஜே ஒமேகா மைனஸ் ஒமேகா க்யூப் divided by minus 2 omega square minus j omega minus omega cube. ரைட்டுங்களா? நமக்கு தெரியும் a plus ib into a minus ib அப்படிங்கிறது என்ன ஃபார்முலா? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு போட்டக்கூடாது, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இது இமேஜினரி பார்ட்டுங்க இருக்குது. ஓகேவா? a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி தான் என்ன? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். a ப்ளஸ் ஐபி இன்ட்டு a மைனஸ் ஐபிங்கிறது என்ன? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் வரும். ரைட்டு. இப்போது மேலே உள்ள இதை வந்து மல்டிப்ளை பண்ணிடலாம். என்ன வரும்? 10 இன்ட்டு வேண்டாம், 10 வராது, மைனஸ் 20 போட்டுடலாம் டேரெக்டாக. மைனஸ் 20 ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் 10j ஒமேகா மைனஸ் ஒமேகா க்யூப். கீழே வந்து பாருங்கள் என்ன கிடைக்கும் நமக்கு? 2 ஒமேகா ஸ்கொயர். இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன வரும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் என்ன வரும்? மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி என்ன இருக்குது? ஒமேகா மைனஸ் ஒமேகா க்யூப் ஹோல் ஸ்கொயர். ரைட். இப்போது இது என்னது? ஜிஹெச்ஜே ஒமேகாவா? ஜிஜே ஒமேகா. அடுத்த ஸ்டெப்பு ஜிஜே ஒமேகா. ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போடலாம். மைனஸ் 20 இல்லைனா வேண்டாம், இங்கேயே நம்ம வந்து சுருக்கிடலாம். இங்கே என்ன கிடைக்கும்? மைனஸ் 4 ஒமேகா பவர் 4 கிடைக்குமா? சரி, ப்ளஸ் 4 ஒமேகா பவர் 4 கிடைக்கும். 4 ஒமேகா பவர் 4 கிடைக்கும். ரைட்டு. என்ன பண்ணுறது? ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டாக பிரிங்க. என்ன வரும்? ரியல் பார்ட் ஆஃப் ஜிஜே ஒமேகா என்ன வரும்? மைனஸ் 20 ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை 4 ஒமேகா பவர் 4 ப்ளஸ் ஒமேகா மைனஸ் ஒமேகா க்யூப் ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரி கிடைக்கும். இமேஜினரி பார்ட் ஆஃப் ஜிஜே ஒமேகா என்ன கிடைக்கும்? இமேஜினரி பார்ட் ஆஃப் ஜிஜே ஒமேகா என்ன கிடைக்கும்? எனக்கு பாருங்கள், மைனஸ் 10 மைனஸ் 10j இன்டு ஒமேகா மைனஸ் ஒமேகா க்யூப் டிவைடட் பை 4 ஒமேகா பவர் 4 மைனஸ் ப்ளஸ்ஸா ஒமேகா மைனஸ் ஒமேகா க்யூப் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ரைட்டு. இப்போது பாருங்கள், இங்கே என்ன சம்மில் என்ன கொடுத்தாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் வாங்க. சம்மில் என்னங்க இருக்குது? அதாவது இன்டர்செப்ட் தி ரியல் ஆக்சிஸை இன்டர்செப்ட் பண்ணும்போது ஒமேகாவுடைய வேல்யூ ஒமேகா நாட்டாக இருந்திருக்கு. அதாவது இந்த போலார் பிளாட் ரியல் ஆக்சிஸில் வந்து இன்டர்செப்ட் ஆகும்போது ஒமேகா வேல்யூ என்னவாக இருந்திருக்கு? ஒமேகா நாட்டாக இருந்திருக்கு. ஃபைன். அப்போது இமேஜினரி பார்ட் ஆஃப் ஜி ஆஃப் எஸ் என்னவாக இருந்திருக்கும்? 0வாக இருந்திருக்கும். அப்போது இமேஜினரி பார்ட் ஆஃப் இது என்னவாக இருந்திருக்கும்? 0வாக இருந்திருக்கும். ஸோ ரியல் ஆக்சிஸோட இன்டர்செப்ட் ஆகிறதுனால இமேஜினரி பார்ட் ஆஃப் ஜி ஜே ஒமேகாவுக்கு பதிலாக ஒமேகா நாட் ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு மைனஸ் 10j ஒமேகா நாட் மைனஸ் ஒமேகா நாட் ஹோல் க்யூப் டிவைடட் பை 4 ஒமேகா நாட் ஹோல் பவர் 4 ப்ளஸ் ஒமேகா நாட் மைனஸ் ஒமேகா நாட் க்யூப் ஹோல் ஸ்கொயர். ஸோ ஜஸ்ட்டு இதை நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு தேவையான ஒமேகா நாட் கிடச்சிட போகுது. என்னங்க கிடைக்கும்? ஒமேகா நாட் பாருங்கள், இது 0 ஆகிடும். மைனஸ் 10j அதுவும் 0 ஆகிடும். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒமேகா நாட் மைனஸ் ஒமேகா நாட் க்யூப் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது.
ஒமேகா நாட்டை வெளியே எடுத்தால் எனக்கு 1 மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர் கிடைக்குது ஈக்குவல் டு 0. ஒமேகா நாட் ஆஸ் யூஷுவல் 0 தான். 0 1 மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. 1 ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஸ்கொயரு. தேர்ஃபோர் ஒமேகா நாட் என்ன கிடைக்குது ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ரேடியன் பெர் செகண்ட். இது ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். 1 இருக்குது 1 இருக்குது 0.5 0 இல்லை. ஆப்ஷன் ஏ அல்லது ஆப்ஷன் சி இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்க முடியும். ஆப்ஷன் ஏ அல்லது ஆப்ஷன் சி ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்க முடியும். சம்ம இதோடு நிறுத்தலாம் அவங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க பாருங்கள். ரியல் பார்ட் அட் ஒமேகா நாட். ரியல் பார்ட் அட் ஒமேகா நாட் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஒமேகா நாட் தெரிஞ்சு போச்சு. என்ன 1 ரேடியன் பெர் செகண்ட் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ சம்மில் வந்து பாருங்கள் ரியல் பார்ட் ஆஃப் ஜி ஆஃப் இருக்குல்ல, இதில் வந்து என்ன செய்யணுமா ஒமேகா நாட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நமக்கு ஒமேகா நாட் என்னன்னு தெரியும். ஒமேகா நாட் என்ன இந்த மாதிரி சம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஃபைன், இப்போ கற்றுக்கோங்க அவ்வளோதான். என்ன வரும் ரியல் பார்ட் ஆஃப் ஜி ஜே ஒமேகா நாட். ஓகேங்களா, என்ன வரும் -20. நீங்கள் வந்து ஏஇ ஜேஇ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது தேவையே படாது. ஓகேவா, 4 + ஒமேகா நாட் மைனஸ் ஒமேகா நாட் க்யூப் ஹோல் ஸ்கொயர். இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஏன்னா ஒமேகா நாட் மைனஸ் ஒமேகா நாட் 0 தான். அதில் வந்து ஒரு பெரிய டவுட் இல்லை. கண்டிப்பாக 1 மைனஸ் 1 க்யூப் இல்லை 0 ஆகாதில்ல. எப்படி 0 ஆகும்? நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும், அவசரப்பட்டேன். -20 ஒமேகா நாட்டுக்கு பேர 1, ஸோ போட்டாலும் ஒன்றும் இல்லை. இங்கே 4 மட்டும் தான் கிடைக்கும். ப்ளஸ் 1 மைனஸ் 1 க்யூப் 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடும். -20 டிவைடட் பை 4 சால்வ் பண்ணால் எனக்கு -5 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது. இது ஆப்ஷனில் இருக்கா பாப்போமா? எஸ், -5. ஆப்ஷன் சி தான் அக்யூரேட்லி கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏயும் கிடையாது, சியும் கிடையாது. ஆப்ஷன் ஏன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஓகேவா, ஸோ இது மாதிரியான கொஸ்டின் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் ஹை. இதெல்லாம் கேட்பாங்கன்னு கேட்டால் ஆமாம் கேட்பாங்க. லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் நிறைய நீங்கள் கேட்டை எதிர்பார்க்கலாம். கேட்டை வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஓகேவா, இப்படி தான் வரும்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு தான் ஆன்சரே கிடைக்கும். அந்த லெவலுக்கு இருக்கும் சில கொஸ்டின்ஸ்லாம். ஓ ஷிட், என்னது? ஓகே ஃபெவிக்விக் பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ரைட், கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாமா? இது ஒரு கேட் கொஷினுங்க. ஆக்சுவலாக இது ஒரு கேட் கொஷின் தான். என்ன ஓகே இது உங்கள் யூனிவர்சிட்டி எக்ஸாம் மாதிரி ஒரு கொஷின். இது யூனிவர்சிட்டி எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின் சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஈஸி தான் எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, கொஷின் நம்பர் 3 என்னென்ன கேட்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். தி கெயின் மார்ஜின் ஆஃப் தி சிஸ்டம். ஒன்று வெயிட் பண்ணுங்கள். தோலா இல்லை என்னது இது? ஓகே ஃபைன் ஃபெவிக்விக் தான். ரைட், தி கெயின் மார்ஜின் ஆஃப் தி சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ரைட்டு, கெயின் மார்ஜின் என்ன டிபி தான் கேட்குறாங்க. ஓகே, 20 log 1/mod of GHJ omega, right, at omega equal to omega phase crossover frequency, right. ஓகே, இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. ஒமேகா பிசிஎஃப்னு இருக்குது. நம்ம கெயின் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. ஒமேகா பிசிஎஃப் அப்படிங்கிறது என்ன? -180 டிகிரி. ஓகேவா, -180 டிகிரிக்கு என்ன ஜிஹெச்ஜே ஒமேகா இருக்குது? 0.64. இது ஈஸியான கொஸ்டினுங்க. எஸ், இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவதுங்க மாடுலஸ் ஜிஹெச்ஜே ஒமேகா இருக்கா? இந்த மாடுலஸ் ஜிஹெச்ஜே ஒமேகா அட் ஒமேகா பிசிஎஃப். ஒமேகா பிசிஎஃப் பார்த்தீங்கன்னா -180 டிகிரி. அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஜிஹெச்ஜே ஒமேகா அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டுருச்சு. என்ன? 0.64. ஒரு ஈஸியான கொஷினுக்கு அது. 20 log 1/0.64. இப்போ இதை நம்ம வந்து கேல்சி இல்லாமல் சால்வ் பண்ண முடியாது. ஸோ நான் கேல்சியில் போட்டு பார்க்குறேன். ரைட், வெர்ச்சுவல் கேல்குலேட்டர் பயன்படுத்துங்க, சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் வந்து அலோட் கிடையாது. 1/0.64. ரைட், அது லாக் எடுத்துட்டா இண்டு 20 போட்டோன்னா எனக்கு 3.876 வருது. 3.867 எனக்கு ப்ளஸ் தான் கிடைக்குது. எஸ், ப்ளஸ் 3.8
876. இது ஆப்ஷனில் இருக்கா? ஓகே, ஆப்ஷன் சி பாருங்கள் கரெக்டான ஆன்சர். இந்த கொஷினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், ஃபேஸ் மார்ஜின் கேட்குறாங்க. இந்த ஃபேஸ் மார்ஜின் பேஸ் பண்ணி நம்ம பெருசாக கொஷினே சால்வ் பண்ண நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியல, சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபேஸ் மார்ஜின் என்ன வரும்? ஏன்னா கேட் எக்ஸாமில் ஃபேஸ் மார்ஜின் பேஸ் பண்ண கொஷின் இருக்கும். 180 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் ஜிஹெச்ஜே ஒமேகா. ஒமேகா என்ன? ஒமேகா ஜிசிஎஃப். நமக்கு தெரியும் ஒமேகா ஜிசிஎஃப் அப்படிங்கிறது என்னங்க? ஒமேகா ஜிசிஎஃப்ங்கிறது என்ன? மாடுலஸ் ஜிஹெச்ஜே ஒமேகா ஈக்குவல் டு 1. இது வந்து என்ன? ஒமேகா ஜிசிஎஃப் உடைய கண்டிஷன் பாருங்கள். அப்போ ஒமேகா ஜிசிஎஃப் மாடுலஸ் ஆஃப் ஒமேகா ஜிசி. ஏன்னா இதில் வந்து பாருங்கள், ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி என்ன கண்டிஷனு? ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியும் ஆங்கிள் ஜிஹெச்ஜே ஒமேகா ஈக்குவேட் டு -180 டிகிரின்னு இருந்துச்சு. அதனால நம்ம என்ன செஞ்சோம்? -180 டிகிரி ஜிஹெச்ஜே ஒமேகாவை எடுத்து சால்வ் பண்ணோம். இங்கே கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஜிஹெச்ஜே ஒமேகா ஈக்குவல் டு 1. அந்த 1க்கு நிகராகக்கூடிய ஜிஹெச்ஜே ஒமேகா ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ ஜிஹெச்ஜே ஒமேகா என்ன கிடைக்கும்? இருக்காம பாருங்கள். இது வந்து இதெல்லாமே ஃப்ரீக்வன்சி கரெக்டுங்களா? ஃப்ரீக்வன்சியெலாம் நீங்கள் கேர் பண்ணக்கூடாது. இது பாருங்கள் 7.5, 4.8, 3.15 இந்த இருக்குது பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள். ஃபைன், அவ்வளோதான். இந்த இருக்குது, இந்த இருக்கா? அவ்வளோதான், சம் முடிஞ்சு போச்சுங்க. அவ்வளோதான். நமக்கு ஆங்கிள் கொடுத்தாங்களா, இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்போ ஆங்கிள் ஜிஹெச்ஜே ஒமேகா ஈக்குவல் டு -170 டிகிரி. தேர்ஃபோர் ஃபேஸ் மார்ஜின் என்ன கிடைக்கும் நமக்கு? 180 டிகிரி -170 டிகிரி. அப்போது 10 டிகிரி கிடைக்கிது. இது ஆப்ஷனில் இருக்கா? எஸ், ஆப்ஷன் சி தான் இந்த கொஷினுக்கான ரைட் ஆன்சர். இது ஒரு பியூட்டிஃபுல்லான கொஷின். ஓகே, இந்த செஷனோட கடைசி கொஷின். இதில் என்ன ட்விஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ரைட், கொஷின் நம்பர் 4. தி ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கெயின் ஆஃப் எ சிஸ்டம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா? ரைட்டு, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன? k டிவைடட் பை s+1 ஹோல் கியூப்பா? மறுபடியுமா? எனக்கு a+b ஹோல் கியூப் ஃபார்முலா தெரியாதுங்க, அது மறந்து போகுது. நான் என்ன பண்ணுறது? தி ஃபேஸ் கிராஸ் ஓவர் டேக்ஸ் பிளேஸ் அட் ஒமேகா பிசி கொடுத்தாங்க. ரைட், ஒமேகா பிசி என்ன? ஒமேகா பிசி √3. ரைட், ஃபார் தி கெயின் கிராஸ் ஓவர் ஆல்சோ அட் ஒமேகா பிசி. அப்போது ஒமேகா ஜிசி ஈக்குவல் டு ஒமேகா பிசி. ஒமேகா ஜிசி ஈக்குவல் டு ஒமேகா ஜிசிஎஃப். ஓகே, ஜிசிஎஃப் பிசிஎஃப். ஓகே, தப்பு இல்லை, பிசிஜிசின்னு சொல்லிக்கலாம். ரைட், அப்போ வேல்யூ ஆஃப் கே கேட்குறாங்க. நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியும், ஒமேகா ஜிசிஎஃப் ஒமேகா பிசிஎஃப் ஈக்குவலாக இருந்தால் அது என்ன? இதுதான் கான்செப்ட். சொல்லி நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லாமல் உங்களால் கேட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. இது வந்து ஆக்சுவலாக கேட் லெவல் ப்ராப்ளம்ஸ் கூட சொல்ல முடியாது. இது ஏஇ லெவல் லெக்சர் லெவல் ப்ராப்ளம் தான். எஸ், ஆக்சுவலாக என்ன அப்படின்னா மார்ஜினலி ஸ்டேபிள் சிஸ்டம். அவ்வளோதான், ஃபினிஷ்டுங்க. மார்ஜினலி ஸ்டேபிள் சிஸ்டம்னு நீங்கள் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும்? ரவுத் க்ரைட்டீரியாவுக்கு போயிருங்க டேரெக்டாக. சார் நான் ஃபாலோ பண்ணுற புக்கில் வேறு மாதிரி சொல்யூஷன் போட்டிருக்காங்க. அது உங்கள் விருப்பங்க. ஒரு கொஷினுக்கு பல மெத்தடில் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? இது நான் சொல்லித்தர மெத்தட். ஓகே, இது புக்கில் வேறு மாதிரி ஃபாலோ பண்ணாங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சொல்லித்தரது இதுதான். ஒமேகா அதாவது கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சியும் ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா மார்ஜினலி ஸ்டேபிள் சிஸ்டம். மார்ஜினலி ஸ்டேபிள் சிஸ்டம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எழுதுவோம். என்ன வரும்? s+1 ஹோல் கியூப் ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. அடுத்து என்ன பண்ணுவோம்? இதை வந்து ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எனக்கு s+ இது ஃபார்முலா தெரியல, ஸோ நான் வந்து பண்ணுறேன். s² + 1 + 2s ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. அப்புறம் என்ன வரும்? s³ ப்ளஸ் s ப்ளஸ் 2s² ப்ளஸ் s² ப்ளஸ் 1 ப்ளஸ் 2s ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. உனக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த ஸ்டெப் கூட தேவையில்லை, டேரெக்டாகவே போட்டுடலாம். s³ ப்ளஸ் 3s² ப்ளஸ் 3s ப்ளஸ் 1 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. ரைட், அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் மார்ஜினல் ஸ்டேபிள் சிஸ்டமுக்கு சால்வ் பண்ணணும். s³ s². இப்போ 1 3 3 1 ப்ளஸ் கே s⁻1 என்ன வரும்? 9 - 1 - k டிவைடட் பை 3. அப்புறம் லாஸ்ட்டாக என்ன? s⁻0 1 ப்ளஸ் கே. அப்போ என்ன வருது? 8 - k டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 0.
தேர்ஃபோர் 8 ஈக்குவல் டு கே, கே ஈக்குவல் டு 8 எதுனாலும் போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. இப்போ போய் பாருங்கள் ஆப்ஷனில் இருக்கா. எஸ், ஆப்ஷன் சி தாங்க இந்த கொஷினுக்கான ரைட்டான ஆன்சர். ஆல்ரைட், நம்ம நெக்ஸ்ட் செஷனில் இது மாதிரியான இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி செஷன். திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறேன், நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆல்ரெடி நம்ம JSMS அகாடமியில் நடத்தின போர்டே பிளாட், போலார் பிளாட், நைக்விஸ்ட் பிளாட்கான லெக்சர்ஸ் இருக்குது. அது போக நம்மளுடைய JSMS அகாடமி சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா PUQ செஷனும் சால்வ் பண்ணியிருந்தோம். அதுவுமே பாருங்கள். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது முழுக்க முழுக்க கேட் ஆஸ்பிரண்ட்டுக்காக, கேட் அண்ட் IAS எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காகவே நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணிக்கிட்டு வர்றோம். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் பெருசாக, தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்துட்டு கோச்சிங் யாரும் பண்ணல. ஸோ நம்ம வந்து எடுத்து பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ நம்ம JSMS 2.0 சேனலில் வந்துட்டு உங்களுடைய காலேஜ் செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர், அப்புறம் காலேஜ் முடிச்சவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது கேட் எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் சஜஸ்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.